சென்னையில் திங்களன்று மாலையில் 1 மணி நேரத்தில் 7 சென்டிமீட்டர் மழை பெய்ததால் மக்களின் இயல்பு நிலை முடங்கியது. மழை தண்ணீர் தேங்கியதால் பல்வேறு சாலைகளிலும் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இந்நிலையில் சென்னை மாநகராட்சி அலுவலகத்தில் அமைச்சர்கள் வளர்மதி, வேலுமணி, கோகுல இந்திரா, சென்னை மேயர் சைதை துரைசாமி ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்து சென்னை மற்றும் புறநகர்களில் மழை பாதிப்பு தொடர்பாக மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை விவரித்தனர். குப்பைகள் மற்றும் கழிவுநீர் அகற்றுவதற்கு கூடுதலாக 2000 ஒப்பந்த தொழிலாளர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக கூறிய அமைச்சர் வளர்மதி, மழைநீர் சூழ்ந்துள்ள பகுதிகளிலிருந்து தண்ணீரை வெளியேற்ற போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மேலும் நோய் தடுப்பு, நிவாரண முகாம்களில் உள்ளோருக்கு மட்டுமின்றி தேவைப்படும் அனைவருக்கும் உணவு வழங்கப்படுவதாகவும் தெரிவித்தார். மழை பாதிப்பை போக்கும் போது அடுத்தடுத்து தொடர் கனமழை காரணமாக தண்ணீர் தேங்கி விடுவதாகவும் அவர் விளக்கினார். தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் உத்தரவின்படி உயிரிழப்புகளுக்கும் சேதமடைந்த வீடுகளுக்கும் தொடர்ந்து நிவாரணம் அளிக்கக்கூடிய பணியை சென்னை மாவட்ட ஆட்சியரகம் 24 மணி நேரத்திற்குள்ளாக அந்த பணியை செய்து அவர்களுக்கு நிவாரணத் தொகையை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். மாநகராட்சி, சென்னை குடிநீர் வாரியம், மாவட்ட ஆட்சியரகம் புயல் வேகத்திலே பணிகளை அவர்கள் மேற்கொண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருக்கிற காரணத்தால் இன்னும் முழு வீச்சோடு வேகமாக 3 துறைகளும் இணைந்து போர்க்கால அடிப்படையிலே அதை செயல்படுத்தப்பட்டு தண்ணீர் வெளியேற்றுவதற்குரிய நடவடிக்கைகள் அனைத்தும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பதை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம்.